ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம எல்லாரும் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சுடிதாரை வந்து எந்த மாதிரி சரியான அளவில் கட் பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். பிகினருக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுட்டே இல்லாமல் பர்ஃபெக்டாக வீட்டிலே ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கிடைக்கும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டில் இப்போ சுடிதாரோட லைனிங்கை கட் பண்ணிட்டு தான் சுடிதார் கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். சுடிதார் டாப்போட உயரம் வந்து 42 இருந்துச்சு. கஸ்டமர் வந்து எனக்கு 1 இன்ச்சு கூடுதலாக வேணும்னு கேட்டாங்க. அதனால் 43 எடுத்திருக்கேன் நான். லைனிங் வந்து அதிலிருந்து மேக்ஸிமம் ஒரு 3 இல்லைன்னா 2 இன்ச் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஹைட் டாப்ஸ் வேணும்னு நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அளவை வந்து நம்ம கூட்டிக்கலாம். ப்ளவுஸுக்கு ஷோல்டர் இறங்குது அந்த மாதிரி பிரச்சனைக்காக நம்ம 2.25 இன்ச் வந்து கழுத்து வைப்போம். ஆனால் சுடிதாருக்கு எப்போவுமே கண்டிப்பாக 2.5 இன்ச் வைக்கணும். இப்போ கழுத்து அளவு வந்து 2.5 இன்ச் நம்ம அளந்து மார்க் பண்ணிக்கலாம். முன்பகுதி கழுத்து வந்து 5 இன்ச் இருக்குது. கஸ்டமர் வந்து எனக்கு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வேணும், எனக்கு கழுத்து வந்து கொஞ்சம் இறக்கம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நம்ம 6 இன்ச் வந்து மார்க் பண்ண போகிறோம். கஸ்டமர் கொடுத்த சுடிதார் வந்து இது மெட்டீரியல் கிடையாது, ரெடிமேட் தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. மேக்ஸிமம் வந்து ஷோல்டர் பார்த்திங்கன்னா 4 இன்ச் தான் சுடிதாருக்கு வைக்கணும். அதுதான் பர்ஃபெக்டாக கரெக்டாக வரும், ஷோல்டர் இறங்காமல் நல்லா இருக்கும். அதனால நீங்கள் 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அக்குள் அளவு வந்து 6 இன்ச் இருக்குது. இப்போ 6 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம குறிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டில் சுடிதாரில் மார்பு சுற்றளவு வந்து அளக்க போகிறோம். இதை வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக எடுக்கும்போது கஷ்டமாக இருந்துச்சுன்னா உள்பக்கமாக திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. இதில் வந்து 20.5 இன்ச் இருக்குது. நம்ம அதில் பாதியாக வந்து எடுத்துக்கணும். அப்போ இதில் வந்து 10.25 இன்ச் வந்து நம்ம எடுக்க போகிறோம். அதை எடுத்துட்டு ப்ளஸ் 1.5 இன்ச் வந்து தையலுக்காகவும் ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம அக்குள் அளவு குறித்ததை 6 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு மார்பு சுற்றளவு முடிகிற எண்டு வரைக்குமே வந்து அதை ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. செகண்டாக நம்ம இடுப்பு சுற்றளவு அளக்க போகிற பகுதி வந்து 15 இன்ச் மேக்ஸிமம் இருக்கிற மாதிரி ஹைட்டு பார்த்துக்கோங்க. அதை மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருந்து இடுப்பு சுற்றளவு எவ்வளோ வருதோ அதை நம்ம மார்க் பண்ணணும். இப்போ இதில் வந்து இடுப்பு சுற்றளவு வந்து 19 இன்ச் இருக்குது. நம்ம 19 இன்ச் அளவில் பாதியாக எடுத்து அதில் மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா கிளாத் வந்து நம்ம 2ஆக மடித்து போட்டிருக்கோம்ல, அதனால தான். இப்போ இதில் வந்து 9.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் 1.5 இன்ச் ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க.
இப்போ மூணாவதாக ஒரு சுற்றளவு வந்து அளந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். அது என்னன்னா, நம்ம ஓப்பன் அளவு ஓப்பன் டாப்ஸ் வந்து எந்த ஹைட்டில் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பண்ண போகிறோம். இது வந்து மேக்ஸிமம் எல்லாரோட சைஸுக்குமே 21 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த அளவு வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும். 21 இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த சுற்றளவு ஓப்பனோட சுற்றளவு வந்து ஃபஸ்ட்டில் நம்ம மார்பு சுற்றளவு வந்து எவ்வளோ மார்க் பண்ணமோ அதே அளவு தான் மார்க் பண்ணணும். எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் வேணால் ஸ்டிச்சிங்க்காக ஆட் பண்ணி 12 இன்ச்சாக வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணிக்குவோம். ஃபைனலாக இதை முடித்ததுக்கப்புறமா நம்ம மார்க் பண்ண ஒவ்வொரு சுற்றளவையும் எல்லாமே சேர்த்து ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. சுடிதாரு எந்த அளவுக்கு நம்ம ஹைட்டாக வச்சுருக்கோமோ அதே அளவுக்கு வந்து இதை 12 இன்ச் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அக்குள் அளவில் அந்த முக்கோண பகுதியிலிருந்து 1.25 இன்ச் அளவு மார்க் வச்சு அதிலிருந்து வளைவு வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கை வளைவு வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக வரும், சுருக்கம் இல்லாமலும் இருக்கும்.
கழுத்து பகுதி வந்து உங்களுக்கு வி ஷேப்பு இல்லை யூ ஷேப்பே ஓகேன்னு சொன்னால் இருக்கிறதுலே வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வேறு எதாவது டிசைன் பண்ண போகிறீங்கன்னா அதை ஃபஸ்ட்டில் கட் பண்ணாமல் விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு எப்படி டிசைன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. கஸ்டமர் வந்து நம்மளுக்கு எதாவது டிசைன் வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் கழுத்தை வந்து நம்ம கட் பண்ணலை. இப்போது நம்ம ஆல்ரெடி வந்து 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். அதில் இருந்து ஒரு 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதில் நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே ஒரு பெண்டு மட்டும் வரைஞ்சிக்கோங்க. நம்ம பெண்ட் பண்ணி வளைஞ்சி விட்டுருக்க இடத்துல இருந்து நம்ம கழுத்து 2.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு வளைவு வர்ற மாதிரியான டிசைன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதுக்காக சும்மா ரஃப்பாக இருக்கிற ஒரு பேப்பரில் நான் கட் பண்ணிவிட்டு அதை வரைஞ்சிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரியே கட் பண்ணணுன்னா கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, லைனிங் கட் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம கட் பண்ண லைனிங்கை அப்படியே எடுத்து வச்சு சுடிதாரோட கிளாத்தை கட் பண்ண போகிறோம். லைனிங் கிளாத் வந்து நம்ம 12 இன்ச் சுற்றளவு வச்சு கட் பண்ணியிருக்கோம். அதிலிருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் மட்டும் இருக்கிற மாதிரி வச்சு கிளாத்தை வந்து 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. அப்போ தான் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் பேக் பார்ட்டுக்கும் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். மடித்து போட்டுட்டு உள்பகுதி வந்து எந்த சுருக்கமுமே இருக்கக்கூடாது. அதை நீங்கள் ஒரு ஸ்கேலாலேயோ இல்லை உங்கள் கை விரலாலேயோ விட்டு அந்த மடிப்புகளை வந்து ஒன்று போல் எடுத்து விட்டுக்கணும். அப்போ தான் வந்து எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் கட்டிங். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லைனிங் கிளாத்தை எடுத்து நம்ம சுடிதார் கிளாத் மேலே கரெக்டாக போட்டு அதை பர்ஃபெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. சுருக்கம் இல்லாமல் எடுத்தால் தான் அது நீட்டாக இருக்கும். சுருக்கம் இருந்துச்சுன்னா அளவு வந்து மாறிடும் நம்மளுக்கு. இப்போ அதுக்கு மேலேயே மார்க் பண்ணிக்கோங்க. எப்போவுமே லைனிங் கிளாத் வந்து 2 இன்ச்சாவது 3 இன்ச்சாவது கம்மியாக இருக்கணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கிளாத் விட்டுக்கோங்க.
ஃபுல்லாக மார்க் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இப்போது கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம மார்க் பண்ண ஒவ்வொரு அளவையுமே உங்களுக்கு அளவு மாறாமல் இருக்கிறதுக்காக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேக் சைட் பார்ட்டுமே யூ நெக் மட்டும் ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் அதையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஃபுல்லாகவே சுடிதார் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்லீவ் டிசைன் வந்து உங்களுக்கு பார்ட் 2 வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்னும் இதே மாதிரியான டெய்லரிங் டிப்ஸும் ட்ரிக்ஸும் தெரிஞ்சுக்கணுமா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட்டு தான் எனக்கு இன்னும் நல்ல வீடியோ எடுக்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.